They asked him to stay. அவரை தங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் எங்களுடனே தங்கியும் சாயங்காலமாயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவருடனே தங்கும்படி உள்ளே போனார். In English, Luke 24:29 says, but they constrained him, saying, abide with us, for it is toward evening, and the day is fast spent. And he went to tarry with them. சீஷர்கள் எம்மாவூருக்கு செல்லும்படியான சீஷரிடத்திலே இயேசுவானவர் கலந்துரையாடிக்கொண்டு வரும்போது, சாயங்கால வேளையான போது இயேசுவை அவர்களுடன் தங்கும்படி கேட்டுக்கொண்டார். அவர் உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை கண்டபடியினாலே, ஐயரே தங்கி செல்லலாம் என்று கேட்டார்கள். ஆண்டவர் கூட இருக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு நமக்குள்ளாய் உண்டாகிறது. அதை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் பார்க்கிறோம். அந்த உணர்வை இவர்கள் எம்மாவு சீஷர்கள் அறிந்திருந்தபடினாலே அவர்கள் இயேசுவை தங்கி இருந்து அவருக்கு கரிசனை உள்ளவர்களாக இவர்கள் பேசுகிறார்கள். ஏனென்றால் இவரிடத்திலே அங்கே ஒரு சமாதானத்தை அவர்கள் கண்டார்கள். அதைத்தான் இயேசு நம்மோடு இருக்கையிலே நமக்கு ஒரு குறையும் இருக்காது. இயேசு தங்கட்டும், வாழ்வு இனிதாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.